ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அக்ஸிசோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் vlog தான் பார்க்க போகிறீங்க. கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் 24th ஈவினிங் நாங்கள் சர்ச் போயிருந்தோம். சர்ச்சில் மாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மிட் நைட்லலாம் மாஸ் இருக்காது, ஈவினிங்கில் தான் மாசு. அது முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாரையும் விஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு குட்டி ப்ரேயர் சொன்னோம். ப்ரேயர் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நைட்டு அதே போல் டின்னருக்கு வெளியே போயிருந்தோம். இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஸோ அதனால் இந்த இதில் எதுவும் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. அணக்குட்டியும் லெனக்குட்டியும் அவங்க கையால் ஸ்கூலில் சம் கிஃப்ட்ஸு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கிஃப்ட்டு அது போக அவங்க சேவிங்ஸ்லேருந்து எங்களுக்கு 1-2 கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே கிஃப்ட்டு கொடுக்கல. கிஃப்ட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கட்டும் சொல்லி கொஞ்சம் மணி மாதிரி கொடுத்துருந்தோம். அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னைக்காச்சும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாதுங்க, சாண்டா கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. அதில் இருக்க கிஃப்ட்டு 1-2 வாங்கி சாண்டா தந்த மாதிரி வைக்க போகிறோம். அது ஆர்டர் பண்ணியிருக்கறனால லேட் ஆகுன்றதுனால நாங்கள் அந்த தடவை கொடுக்கல. லேட்டாக தருவாங்க சாண்டா அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுட்டோம். குட்டீஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க வயசுக்கு அதை யோசித்து எங்களுக்காக வாங்கினதே பெரிய விஷயம். அதுவும் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயும் கொஞ்சம் நிறைய கிஃப்ட்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லெட்டரெல்லாம் அவங்களாவே யோசித்து எழுதியிருந்தாங்க. எல்லா தடவையுமே ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியாது, நல்லா இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம். எப்பயும் போல் இந்த தடவையும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை படிக்கும் போது. ரொம்ப ஆசையாகவும் க்யூட்டாக இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க வளர்ந்துட்டே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 2 பேருமே செம ஜாலியாக இருந்தாங்க. ஒரு சிலதெல்லாம் இந்த பின்னாடி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டியிருக்கிறதுலாம் எடுத்து இது நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துக்கும் போது க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே ஒரு அழகு இருந்துச்சு. இந்த க்யூட்னஸோட ஓவர்லோடட் ஆகி ரொம்ப செம ஹாப்பியாக இருந்துச்சு. இதை கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாட்லக் வச்சுருந்தோம். ஸோ போகும்போதே மழை தூத்தலோடு கிளம்பி போனோம். அங்கே போய் இன்றைக்கி குக்கிங் கிடையாது. இன்றைக்கி பாய்ஸ் குக்கிங், கேர்ள்ஸுக்கு குக்கிங் கிடையாது. நாங்கள் வெளியில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்பயும் ஆர்டர் பண்ணுறவங்கள்ட்ட இந்த தடவை பிரியாணி ஆர்டர் பண்ணல. அவங்க சில பல காரணங்களால் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த தடவைன்னு சொல்லி ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக எக்ஸ்ட்ராவாக க்ரில்லு. நான் இந்த தடவை ஹரியாலி சிக்கன் செஞ்சுருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹரியாலி சிக்கன் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் செஞ்சது ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. வழக்கம் போல் எங்கள் கிரில் மாஸ்டர் தயாராகிட்டார். எப்பயும் டேவிட் தான் கிரில் போடுவார். இந்த தடவை அவர் தான் கிரில் போட்டார். அவருக்கு இந்த கிரில் போடுற வேலை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது, எங்களுக்கும் அவர் கிரில் போட்டால் தான் என்னமோ கிரில் போட்டு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அவரும் கிரில் போட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கிரில் போட்டாலே என்னென்னா பாய்ஸுக்கு தான் பிரச்சனை. பாய்ஸ் தான் குக் பண்ணணும். அது பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பார்த்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஹாயாக இருப்போம், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கும் போது, ஊரில் இருக்கும் போது ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு வைபாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறதும் கெட் டுகெதர் வச்சு செலிப்ரேட் பண்ணுறதும் ஒரு தனியாக ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. என்ன எப்போ பாரு கெட் டுகெதர் உட்காந்து சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு உட்காந்து விளையாடுறீங்க, இதுதான் உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியும். பட் ஆனால் இங்கே எல்லாரையும் ஃபேமிலிலாம் விட்டுட்டு இருக்கும் போது, தனியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு என்கேஜாக போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த வின்டர் டைமில் அதுக்காகவே ஏதாச்சும் ஒரு கேதரிங் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். கிரில்லெல்லாம் போட்டு வந்தோடனே இந்த குட்டீஸ் இருக்குல்ல, செம்ம அட்டகாசம். அது பயங்கர சூடாக இருந்துச்சு. அதை பிக்க கூட முடியலை எங்களால். ஆனால் பிச்சு தாங்கன்னு சொல்லி எப்படி ரவுண்டு கிட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கடுத்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட செம்ம அரட்டை, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்ஸும் செம்ம ஜாலியாக வைப் பண்ணி விளாண்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் வெளியே போக முடியாது. ஸோ இந்த தடவை புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போக்கர் கேம் ட்ரை பண்ணோம். இந்த கேமும் நல்லா இருந்துச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்களோட கிறிஸ்மஸ் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.